கரூர் மேட்டுத்தெருவில் உள்ள ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாதர் சுவாமி கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி தினமும் சுவாமி பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா வந்தது. தேரோட்டத்தை முன்னிட்டு அபய பிரதான ரங்கநாதர் சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் அலங்கார தேரில் எழுந்தருளினர். அதைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள கருணாம்பிகை அம்மன் உடனுரை அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் சித்திரை தேர் திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி தினமும் ஒரு வாகனத்தில் சாமி திருவீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் தேரின் மீது ஏறி கருணாம்பிகை அம்மன் சுவாமியை சிறப்பு அலங்காரத்தில் தரிசனம் செய்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே கேத்திரெட்டிப்பட்டியில் உள்ள பிரசன்ன பார்வதி சமேத நஞ்சுண்டேஸ்வரர் கோவில் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் திருப்பணிகள் முடிந்து கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமி முதலாம் ஆண்டையொட்டி மூலவருக்கு பாலாபிஷேகம் கோவில் தலைவர் பரமசிவம் தலைமையில் நடைபெற்றது. பால்குட ஊர்வலம் மாரியம்மன் கோவிலில் இருந்து மங்கள இசை மற்றும் வான வேடிக்கையுடன் புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக சென்று கோயிலை அடைந்தது. அதைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர் சுவாமிக்கு மகா அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் வேலாயுதம் பாளையத்தை அடுத்துள்ள நாணப்பரப்பு மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி காவிரி ஆற்றிலிருந்து
மாரியம்மனை சின்ன தேரில் எடுத்து வந்து கோவில் முன்பு எழுந்தருள செய்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாளை கம்பம் கிணற்றில் விடும் நிகழ்வுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவில் 1000 ஆண்டுகள் பழமையானது. இக்கோவிலின் சித்திரை தேர் திருவிழா கடந்த 15ஆம் தேதி துவங்கியது. விழாவையொட்டி தினமும் ஸ்ரீ கோதண்டராமர் மற்றும் சீதாதேவி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. கோதண்டராமர் சீதாதேவி திருக்கல்யாணம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர்.